Hello BTB Explorers, this is a special video for all my BTB followers as well as my Hindi Foundation course viewers. In the video already சொன்ன மாதிரி என்னோட ஹிந்தி ஜர்னி போய் டிஸ்கஸ் பண்ணப்போ இட்ஸ் a personal story. As said in the thumbnail, நான் வந்து எப்படி சீரியல் பார்த்து I have learned fluent Hindi சொல்லி டிஸ்கஸ் பண்ணேன் and it's really a true story, you should believe that. First of all, நம்ம வந்து வீடியோக்குள்ள போர்ட்ஸ் ஜர்னி பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண போறேன் கரெக்டா இந்த வீடியோல. அந்த அட்வைஸை நீங்க கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா டு நோ தட் ஆர் டு கிவ் யூ அஷூரன்ஸ் நான் என்ன பத்தி சில விஷயங்கள் சொல்லிடுறேன் லைக் ஹவு ஃபார் ஐ எம் இன் திஸ் ஹிந்தி ஜர்னி சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என் ஸ்கூல்ல வந்து ஹிந்தியோ செகண்ட் லாங்குவேஜா படித்தேன் அண்ட் லேட்டர் ஆன் ப்ரைவேட் ஹிந்தி எக்ஸாம்ஸ் சிலது இருக்கு தக்ஷின் பாரதி பட்ஜெட் சபா நடத்துவாங்க. அதை ரீசனாக கம்ப்ளீட் பண்ணி ஐ ஹவ் காட் மை டிகிரி ஆல்சோ இட்ஸ் பிஏ ஈக்குவலன்ட் டிகிரி. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நான் வந்து சபால ரெஜிஸ்டர் பண்ண ஒரு official பிரச்சாரக். ஓகே, அண்ட் த லாஸ்ட் திங் இஸ் ஐ ஹவ் பார்ட்டிசிபேட் லாட் ஆஃப் இன்டர் collegiate events and I hosted many events in Hindi. So all these things are about me. அண்ட் இது எதுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் தெரிஞ்சா ஓகே நான் இவ்வளவு பண்ணிருக்கேன்னா அப்ப நீங்க வந்து நான் சொல்ல நம்பலாம். அதுக்காக தான் வந்து ஒரு ஷார்ட்டான ஒரு கிளிம்ஸ் என்ன பத்தி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கலாம். நான் வந்து படித்த ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டடி இன் கேந்திர வித்யாலயா கில்நகர். ஸோ இன் கேவி இஃப் யூ சி அங்கே வந்து செகண்ட் லாங்குவேஜ் எங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் எங்கள் செகண்ட் லாங்குவேஜ். எப்படி ஸ்டேட் போர்டில் வந்து தமிழ் இருக்கும், எனக்கு வந்து ஹிந்தி தான் செகண்ட் லாங்குவேஜாக இருந்துச்சு. ஸோ ஹேட் ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ். எனக்கு வந்து ஒன்று இங்கிலீஷ் இல்லை ஒன்று ஹிந்தி, 2 லாங்குவேஜ் நான் கற்றுக்க முடியும். அந்த 2 ஆப்ஷன்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், ஆக்சுவலி நான் ஸ்கூல் படிக்கும் போது ஐ டு பி வெரி ஸ்டூடியஸ் அண்ட் ஈவன் நவ் ஐ எம் வெரி ஸ்டூடியஸ். அப்படி இருக்கும் போது I started learning Hindi first of all as a subject. ஒரு சப்ஜெக்ட்ல மார்க் எடுக்கணும், நம்ம ஹிந்தி நல்லா படிச்சாகணும்னு சொல்லிட்டு I started learning that. And எனக்கு அது மேண்டேட்டரியா இருந்துச்சு. I had no other option, I had to start learning it. And it was very easy till my 5th class. 5th class வரைக்கும் CBSE யோட ஹிந்தி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா டிஃபிகல்ட்டி லெவல்ஸ் ஏறுமே. அண்ட் இது வந்து மொத்த கதையும். அட் த டைம் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது தக்ஷின் பாரத் பட்ஜெட் சபாவோட ஹிந்தி எக்ஸாம்ல பரீட்சையான ஒரு லெவல் இருக்கும். அந்த பரீட்சை லெவல் எங்க டியூஷன் டீச்சர் வந்து ஜாயின் பண்ண சொன்னாங்க. பட் நான் வந்து கொஞ்சம் பயந்து நான் செய்யற மாதிரி சொல்லி அதை எஸ்கேப் ஆயிட்டேன். அதுக்கப்புறமா ஐ ஜாயின் இன் 3rd ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணது வேற விஷயம். அண்ட் அதுவுமே ஒரு பெரிய ஜேர்னி. அண்ட் அதை பத்தி உங்களுக்கு வீடியோ வேணா நான் தனியாக வீடியோ ரெடி பண்றதை பத்தி. ஸோ இது வந்து பேசிக்கலி ஒரு ஓவரால் ஜேர்னியா இருக்கு. அண்ட் அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹிந்தி இப்படிதான் ஜேர்னிஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஐ சேஞ்ச் மை டியூஷன். அப்போ நான் வந்துட்டு வேற ஒரு மேம்கிட்ட ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சேன். அண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த டைம்ல வந்து நான் ஒரு டீச்சர் கிட்ட படித்தேன். அவங்க வந்து ஷி வாஸ் ஃப்ரம் பீகார். ஓகே, பீகார்ல இருந்து. ஸோ நார்த் இந்தியன் வந்து ஹிந்தி சொல்லி கொடுத்தா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வேற லெவலா இருக்கும். ஏன்னா அவங்க ப்ரொனவுன்ஸ் பண்றது, அவங்க எழுதுற அந்த ஸ்டைல் எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்டா இருக்கும். அண்ட் தட் இஸ் ப்ராப்பர் ஹிந்தி. நம்ம சொல்லணும்னா நம்ம சவுத் இந்தியாவில இருக்கும் போது நிறைய டீச்சர்ஸ் உங்களுக்கு வந்து இங்க இருந்து ஹிந்தி கத்துட்டவங்களா இருப்பாங்க. பட் நார்த் இந்தியன் ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கும் போது அவங்க பேசுறதை வச்சு அவங்க எழுதுற வச்சு வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் எப்படி பண்ணணும். அதான் நான் நிறைய வீடியோஸ் பாத்தீங்கன்னா ப்ரொனன்சியேஷனுக்கு நிறைய ப்ரெஸ் பண்ணி சொல்லியிருப்பேன், இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் எழுதணும்னு சொல்லிட்டு. ரைட்டிங் கூட பாத்தீங்கன்னா ஆல்பபெட் வீடியோக்கு நியர்லி ஐ திங்க் 20 மினிட்ஸ்க்கு தான் அந்த வீடியோ வந்து இருந்துச்சு. நான் நினைச்சிருந்தா ஒரு 5 மினிட்ஸ்ல முடிச்சுட்டு போயிருக்கலாம். பிகாஸ் சொல்லிட்டு போறதுக்கு 5 மினிட்ஸ் போதும். பட் நான் அதை 20 மினிட்ஸ் எடுத்து ஏன் பண்ணா நான் வந்து ரைட்டிங்கும் சொல்லி கொடுத்துருப்பேன், ப்ரொனன்சியேஷன் சொல்லி கொடுத்துருப்பேன், ஸோ டீப்பா சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த மாதிரி படிக்கணுமே. பிகாஸ் உங்களோட பேஸ் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நீங்க போக போக உங்களுக்கு எல்லாமே ஈஸியா இருக்கும். அண்ட் ஐ வுட் லைக் டு கிவ் அ வெரி பிக் தேங்க் ஆர் கிரெடிட் ஃபார் தட் டீச்சர். அவங்களால மட்டும்தான் have built so much thing in Hindi. I just want to mention that. So this was the whole context in my school. Okay, நல்லா ஸ்கூல் ஹிந்தி படிச்சுட்டு தான் இருந்தேன், நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. மார்க்கும் நல்லா எடுப்பேன். 40னா above 30 above 35 அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் எனக்கு மார்க்ஸ். அண்ட் லேட்டர் ஆன் அதுக்கப்புறமா என்னாச்சு, ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட். டேர்னிங் பாயிண்ட் எதுக்கு நாங்கள் சென்னை எக்ஸ்பிரஸ் பண்ண எழுதியிருக்கேன்னா அந்த டைம்ல வந்துட்டு சென்னை எக்ஸ்பிரஸ் மூவி வந்துச்சு. அண்ட் இந்த மூவி ஹிந்திலையும் வந்துச்சு தமிழ்லையும் இருந்துச்சு. பட் நான் என் ஃபேமிலியோட பார்க்க போனப்போ வந்துட்டு வி வாட்ச்ட் இன் ஹிந்தி லாங்குவேஜ். ஸோ ஹிந்தியில பார்த்தோம். அது வரைக்கும் நான் ஹிந்தியில வந்து எதுவுமே ரியலா ஹிந்தி ஒன்று பார்த்தது இல்லை. இது வரைக்கும் நான் என்ன பண்ணேன், புக்ல இருக்க ஹிந்தி படித்தேன், எக்ஸாம்ஸ் எழுதுனா நல்லா மார்க் எடுத்தேன். பட் ஒரு ரியல் கான்வர்சேஷன், ஒரு ரியலா ஒருத்தவங்க ஹிந்தி பேசினா அப்படி இருக்கும், ஹிந்தி படத்தெல்லாம் பார்த்தா அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அங்க உட்காரும் போது எனக்கு பாதி விஷயங்கள் அர்த்தங்கள் புரிஞ்சிருந்துச்சு. சில வேர்ட்ஸ் வருது, நிறைய வேர்ட்ஸோட மீனிங் எனக்கு புரியல. அதை நான் வந்து நிறைய வாட்டி எங்க அம்மாட்ட கேட்டு, எங்க அம்மாக்கு வந்து ஹிந்தி தெரியும், ஷி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் வெல். ஸோ நான் எங்க அம்மாட்ட கேட்டுட்டே இருந்தேன். அண்ட் ஒரு பாயிண்ட் ஐ ஃபெல் லைக் நான் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றேன், எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, இத்தனை வருஷம் நம்ம ஹிந்தி ஸ்கூல்னு சொல்லி படிக்கிறோமே, அங்க நமக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கே நினைச்சிட்டு இருந்தேன். ஆஃப்டர்வர்ட்ஸ் ஐ ஃபெல்ட் லைக் நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு கேப் ஒன்று இருக்குன்னு எனக்கு புரிஞ்சிச்சு. அந்த கேப் என்னன்னா, நம்ம புக்ல படிக்கிற ஹிந்திக்கும் நேர்ல பேசுற ஹிந்திக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு. நான் லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன் எப்படி இந்த கேப் நம்ம பிரிட்ஜ் பண்ண சொல்லிட்டு. இந்த ஒரு கேப் தான் மெயினான விஷயமே. நிறைய பேர் ஹிந்தி கத்துப்பாங்க, ஸ்கூல்ல கத்துப்பாங்க, அண்ட் பிரைவேட் ஹிந்தி எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. பட் அவங்களால ஃப்ளூவெண்டா கான்ஃபிடென்ட்டா பேச முடியாது. பிகாஸ் ஒரு பெரிய கேப் வந்துட்டு
ரியாலிட்டியில யூஸ் பண்ற ஹிந்தி வேற, புக்ல இருக்க ஹிந்தி வேற. புக் நம்ம படிக்கிறது மார்க்காக படிக்கிறோம், நம்ம அது நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறோம், லாங்குவேஜ் தெரியுது சொல்லிக்கலாம். பட் அதை நம்ம யூஸ் பண்றோமா அப்ளை பண்ணோமா கேட்டா அது கிடையாது. அதனால தான் நிறைய பேரால ஃப்ளூவெண்டா ஹிந்தி பேச முடியல. திஸ் வாஸ் த திங். ஸோ சென்னை எக்ஸ்பிரஸ் படத்தை வந்து பார்த்து முடிச்ச பிறகு ஐ ஹேட் சம் லைக் ஒரு மாதிரி எனக்கு எப்படியா கத்துக்கணும் ஹிந்தி, நம்ம புரியுறமா, நமக்கும் புரியணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். அண்ட் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்ல இருக்க மாதிரி இப்ப நம்ம பேச போறது சீரியல்ஸ் பத்தி. எப்படி ஒரு சீரியல் பார்த்து நான் ஹிந்தி கத்துக்கிட்டேன். நான் ஆல்ரெடி இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா சென்னை எக்ஸ்பிரஸ் டைம் அப்ப இருக்குல்ல. ஸோ அந்த டைம் வந்து என்னன்னா, அப்போ பாலிமர் சேனல்ஸ்ல வந்துட்டு நிறைய டப் பண்ண ஹிந்தி சீரியல்ஸ் தான் போடுவாங்க. நிறைய பேர் வந்து தெரியும், நிறைய ட்ரெண்டான சீரியல்ஸும் அதுல இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே உயிரே, அதுக்கப்புறமா வந்துட்டு மூன்று முடிச்சுக்கள், இனிய இருமலர்கள், இந்த நிறைய நேம்ஸ் இருக்கு. பட் என்னோட ஃபேவரட் வந்து ஒரே உயிரே சீரியல் தான். அது நான் வந்து பாலிமர் சேனல்ல சின்ன வயசுல இருக்கும் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்துட்டு ஹிந்தில இருந்து டப் பண்ண தமிழ் சீரியல்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பாப்புலர் சீரியல்ஸ் தான். லேட்டர் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சென்னை எக்ஸ்பிரஸ் இன்சிடென்ட் முடிஞ்ச பிறகு ஒரு நாள் டிவில வந்து ஐ காட் த ஒரிஜினல் சேனல். அதாவது ஒரிஜினல் சேனல் என்னது, கலர்ஸ் சேனல். ஸோ கலர்ஸ் டிவியோட நம்பர் எனக்கு கிடைச்சதா இருக்கு. எனக்கு தெரியாது, எங்க வீட்டுல கலர்ஸ் டிவிலாம் வரும் எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ அப்போ வந்து நான் கலர்ஸ் டிவி பார்க்க ஆரம்பிச்சேன். பார்க்கும்போது நான் ஒரே உயிரே எது நான் வந்து தமிழ்ல பார்த்தனோ அதான் ரியலா ஒரிஜினல் ஹிந்தில பார்த்தேன். இப்போ எனக்கு கதை புரியும், லைக் ஹூ இஸ் ரவி, ஹூ இஸ் ஷார்னிஸ் எனக்கு புரியும் சொல்லிட்டு நான் ஜஸ்ட் சீயிங் த சீரியல் பார்த்துட்டு இருக்கும் போது அப்போ எனக்கு புரிஞ்சு, ஓகே எனக்கு அவங்க பேசுறது என்னன்னு எனக்கு புரியல, பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கான்டெக்ட். எனக்கு கான்டெக்ட் புரியும், எனக்கு சீரியல் கதை தெரியும். இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பார்த்துட்டேன். அண்ட் அப்போ கலர்ஸ் சேனல் புதுசா நான் பார்க்க ஆரம்பிச்சனால ஐ ஃபெல்ட் லைக் இவங்க பேசுறது வரமா இருக்கு, நம்ம பார்த்துட்டே இருந்தா நம்ம மேபி ஹிந்தி தெரிஞ்சுப்போம், நம்ம இந்த ஃபாஸ்டா அவங்க பேச நமக்கு புரிய வரும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு எனக்கு. பிகாஸ் நீங்க வந்து புக்ல படிக்கும் போது, ஓகே நம்ம தமிழே எடுத்துக்கலாமே, புக்ல படிக்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, நான் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சு பட் பண்ண முடியாம போயிடுச்சு. நம்ம சொல்லும் போது புக்ல எப்படி இருக்கும், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, பண்ணணும்னு நினைச்சு பண்ண முடியாம போயிடுச்சு, இப்படிதானே இருக்கும். பட் நம்ம பேசும்போது பேசுவோம், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது ஒரு எமோஷனோட பேசுவோம், எங்க நம்மளுக்கு வந்து ஒரு ஹை பிச் கொடுக்கணும், எங்க நம்ம லோ பிச் கொடுக்கணும், நமக்கு பர்ஃபெக்டா தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது அதான் இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க சீரியல்ல பேசும்போது அவங்க சில விஷயத்துக்கு ஷாக் ஆவாங்க, சிலதுக்கு ஹாப்பியா இருப்பாங்க. அதை பார்த்து நான் கத்துக்கிட்டேன் எப்படி அவங்க வந்து எந்தெந்த ஹிந்தி வேர்ட்ஸ்க்கு எந்தெந்த இடத்துல அவங்க வந்து ப்ரெஸ் பண்ணி சொல்றாங்க, எந்தெந்த வேர்டை அவங்க லோ மீடியமா சொல்றாங்க, எதுக்கு எவ்வளவு எமோஷன்ஸ் கொடுக்குறாங்க, இதெல்லாமே வந்து நான் நிஜமா சொல்ல சீரியல்ஸ் வர கத்துக்கிட்டேனே. ஸோ அந்த டைம்ல நான் சொன்னேன், நான் சிபிஎஸ்சி ஸ்கூல்ல படிக்கும் போது எங்களுக்கு வந்துட்டு ஏப்ரல் மந்த் லீவ் இருக்கும். இந்த லீவ் வந்து பாத்தீங்கன்னா சம்மர் பிரேக், அது ஹாலிடே பிரேக் மாதிரி, லாங் ஹாலிடே பிரேக். அப்போ சம்மர் பிரேக் என்ன பண்ணுவேன்னா, காலையில இருந்து மார்னிங் டு ஈவினிங் ஆர் ஆஃப்டர்நூன் ஃபுல் டே நான் டிவி முன்னாடி உட்காந்துருவேன். டிவி முன்னாடி உட்காந்து காலையில நான் பார்க்காத சீரியல் எல்லாமே கூட உட்காந்து பார்ப்பேன். நான் சொன்ன மாதிரி நான் ஒரு சீரியலுக்காக தான் போனேன், பட் நிறைய சீரியல்ஸ் அங்க இருந்துட்டே இருக்கும். அந்த டைம்ல வந்து உடான்னு சொல்லி ஒரு சீரியல் இருக்கும், ஸ்வராகினியோட சீரியல் இருக்கும், எல்லாமே உட்காந்து நான் பார்த்துட்டே இருப்பேன். எனக்கு அவங்க பேசுறது கொஞ்சம் கொஞ்சம் தான் புரியும், லைக் ஐ கேன் சே 20% 30% எனக்கு புரியும் என்னென்ன வேர்ட் யூஸ் பண்ணாங்க. பட் அதை நான் பார்த்துட்டே இருப்பேன். நான் ஏன் அப்படி உட்காந்து பார்க்க வச்சு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. பட் நான் பார்த்துட்டே இருப்பேன், நாள் ஃபுல்லா பார்த்துட்டே இருப்பேன், டெய்லி ரொட்டீனா கன்சிஸ்டன்டா உட்காந்து சீரியல் பார்த்துட்டே உட்காந்துட்டு இருப்பேன். அண்ட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு ஓகே இவங்க இப்படிதான் பேசுறாங்க, நம்ம ஒரு விஷயத்த பார்த்துட்டே இருந்தா என்ன ஆகும், நமக்குள்ள சம்வே சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம அதை ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பாயிண்ட்ல வந்து கொஞ்சம் ஒரு 2-3 years 4 years கழிச்சு எனக்கு வந்து அவங்க பேச அந்த ஸ்பீட் ஆஃப் ஹிந்தி, லைக் அவங்க ஃபாஸ்டா பேசுறாங்களா, அந்த நம்ம இப்ப நம்ம தமிழ்ல ஃபாஸ்டா நம்ம பேசுறோம், நம்ம பேசுற மாதிரி ஒருத்தங்க நம்ம பிறந்ததுல இருந்து மதர் டங் இருந்து அவங்க பேசுறாங்க பேச முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது நான் அந்த ஃபாஸ்டா பேசுற ஹிந்தியை வந்து கத்துக்க ஆரம்பிச்சேன் கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ இமர்ஷன் த்ரூ டிவி சீரியல்ஸ் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இதால தான் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேரக்டராகவே ஆன மாதிரி, கங்கா மூலியமா சந்திரமுகி ஆன அந்த மாதிரி ஒரு கேரக்டராகவே வாழ்ந்துட்டு இருந்தேன். அண்ட் இது வந்து ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் திங். என்னோட லேர்னிங் மெத்தட் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த சைட்லாம் ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து நான் ஹிந்தி படிச்சுட்டு இருந்தேன். அண்ட் ஸ்கூல் ஹிந்தி வந்து நான் சொன்ன மாதிரி 6th அப்புறம் ரொம்ப டஃப் ஆகிட்டே போகும், 6th 7th 8th 9th 10th ஸோ ரொம்ப டஃப் ஆகிட்டே இருக்கும். அண்ட் ஸ்கூல்ல வந்து நிறைய வந்து ஈவெண்ட்ஸ் வைப்பாங்க, டிபேட் காம்படிஷன், ஸ்பீச் காம்படிஷன்ஸ்லாம். நான் அப்போ வந்து இங்கிலீஷ் விட்டு கொஞ்சம் தள்ளியே இருப்பேன், எனக்கு இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் கிராமர்லாம் கொஞ்சம் பயமா இருக்கும், ஸோ ஐ அவாய்ட் இங்கிலீஷ். அதுக்கப்புறம் நான் அந்த டைம்ல வந்து ஸ்பீச் அண்ட் டிபேட் வந்து பாத்தீங்கன்னா ஹிந்தில நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். என் ஸ்கூல்ல பார்ட்டிசிபேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, என் ஸ்கூல்ல வந்து நிறைய மெம்பர்ஸ் வந்து படிப்பாங்க, நிறைய ஸ்டேட் வந்து படிப்பாங்க. என் கிளாஸ் ராஜஸ்தான் கேர்ள் ஒருத்தி இருந்தா, அவ வந்து எல்லா ஈவெண்ட்லயும் அந்த பொண்ணு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுப்பா. அண்ட் இட் வாஸ் வெரி ஷியோர் தட் நான் வந்து செகண்ட் தான் வாங்குவேன் எப்பயுமே, ஏன்னா அவங்க வந்து நார்த் இந்தியன் நேட்டிவ் ஹிந்தி ஸ்பீக்கர்ஸ், நல்லா ஹிந்தி பேசுவாங்க அப்படின்னு. எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னன்னா நான் அப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும், இவங்க எல்லாம் விட்டு நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும் நினைச்சிட்டே இருந்தேன். அண்ட் அது வந்துட்டு ஸ்கூல்ல இருக்க வரைக்கும் நடக்கல.
பட் லாஸ்ட் ஈவெண்ட் இன் மை 12th நான் பண்ணும்போது ஒரு ஈவெண்ட் ஸ்பீச் காம்படிஷன் வந்து பேசியிருந்தேன் அபவுட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் யூத் இன் நேஷன் பில்டிங் சொல்லிட்டு. அது நான் பேசி முடிச்ச பிறகு எனக்கு அவ்வளோ கிளாப்ஸ் வந்துச்சு. அண்ட் ஒரு சார் வந்து என்ன கேட்டார், நீங்க எப்படி வந்து இவ்வளவு நல்லா ஹிந்தி பேசுற, எப்படி வந்து இவ்வளவு நல்லா ஹிந்தி கத்துக்கிறேன்னு. ஸோ அதுதான் வந்துட்டு எனக்கு ரொம்பவே ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோன் சொல்லலாம் என் ஜேர்னில. பிகாஸ் நான் இத்தனை நாள் கஷ்டப்படுறது என்னன்னா, எனக்கு எப்பவுமே வந்துட்டு நான் பேசுற ஹிந்தி ஒரு சவுத் பொண்ணா நான் பேசுறேன். தமிழ் மதர் டங் தமிழ் தான். நான் ஒரு சவுத் பொண்ணா இருக்கேன். நான் வந்து ஹிந்தி பேசும்போது எப்படி நம்ம வந்து ஒரு மாதிரி சவுத் இந்தியன்ஸ்க்கு ஹிந்தின்னு பேச வராது சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நான் ஃப்ளூவெண்டா பேசணும். நானும் ஒரு நேட்டிவ் மெம்பர்ஸ் எப்படி பேசுவாங்க அந்த அளவுக்கு ஒரு டஃப் தர மாதிரி ஒரு 90% அளவு 80% வந்துடணும். அந்த எஃபர்ட் எப்பவுமே போட்டுட்டே இருப்பேன். அண்ட் எனக்கு ஹிந்தி ஆஸ் எ லாங்குவேஜ் ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சது ஒன்று ஹிந்தி, இன்னொன்று இங்கிலீஷ். அண்ட் எனக்கு தமிழ் தெரியாது. ஓகேவா? நிறைய வீடியோஸ் நீங்க பாத்தீங்கன்னா நான் தமிழ் கொஞ்சம் திக்கி திக்கி திணறி அப்படிலாட்டி வந்து கொஞ்சம் வார்த்தைகளை வந்துட்டு டங் ப்ரெஸ் பண்ணி பேசுவேன். பட் நார்மல் லைஃப்ல நான் தமிழ் பேசுவேன். பட் ரெக்கார்டிங்லாம் பண்ணும்போது நம்ம தப்பா பேசுற போறோமோ அப்படி பயத்துல வந்து நான் வந்து தமிழ் அவாய்ட் பண்ணிட்டு இங்கிலீஷ்லேயே சொல்லிடுவேன் அந்த வார்த்தையை. நான் தமிழ்ல வேர்டு தேடி ப்ராசஸ் பண்றதுக்குள்ள ஓகே ஐ ஃபீல் லைக் ஐ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் இட் செல்ஃப், அதுலேயே பேசி முடிச்சிடலாம் நம்ம அப்படின்னு ஆயிடுச்சு. அண்ட் தட் இஸ் திங். நான் ஈவன் தான் எனக்கு தமிழ் வந்து நான் வீட்டில் பேசினா கூட ஏதோ ஒரு இடத்துல நான் தமிழ் படிச்சது கிடையாது, தமிழ் லாங்குவேஜஸ் எனக்கு தெரியாது, அதோட டிஸ்அட்வான்டேஜா இருக்கு. ஸோ லாங்குவேஜ் நம்ம கத்துக்கணும்னா நம்ம வந்து பேசணும். வி ஷுட் ஸ்பீக் த லாங்குவேஜ், வி ஷுட் ரைட் இட், வி ஷுட் லிசன் இட். இந்த மூணுமே சேர்ந்தா மட்டும்தான் நம்மளால அந்த ஒரு லாங்குவேஜை நல்லா கத்துக்க முடியும். அது வந்து என்னோட தமிழோட டிஸ்அட்வான்டேஜ் எனக்கு இருக்கு. பட் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். And if you want to rank my language, I can say I will always rank Hindi at the top. அதுக்கப்புறமா இங்கிலீஷ், அதுக்கப்புறமா தமிழ். இப்படிதான் நான் வந்து எப்பவுமே என்னோட லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி ரேங்க் பண்ணுவேனே. அண்ட் அபவுட் திஸ், ஸோ இந்த ஹிந்தி சீரியல் பற்றி சொல்லிட்டு இருந்தேன்ல. ஹிந்தி சீரியல் வந்துட்டு இப்படிதான் பார்த்துட்டு இருந்தேன். நான் யூஸ் டு இமர்ஸ் வித் மை சீரியல் வாட்சிங். அண்ட் லேட்டர் அந்த சீரியல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து நமக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச கேரக்டர் இருக்கு வச்சுக்கோங்களேன் படத்துல. சம்டைம்ஸ் நம்மளே அந்த கேரக்டரா மாறிடுவோம்ல. அந்த மாதிரி நான் என்ன பண்ணுவேன், எல்லா ஹிந்தி சீரியல் அவங்க சொல்ல டைலாக்ஸ் நானே சொல்லி பார்ப்பேன். எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு, லெட் இஸ் செல்ஃப் டாக். நான் ரொம்பவே எனக்கு நானே பேசிப்பேன். ஒரு லாங்குவேஜ் நீங்க கத்துக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம கிட்ட பேசுறது ரொம்ப ஈஸியான வே நினைக்கிறேன். வெளியே நீங்க போய் பேசுறீங்கன்னா என்ன ஆகும், உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க, கலாய்ப்பாங்க, பட் நீங்க தப்பா பேசுறீங்க, என்ன இப்படி பேசுறேன்னு கலாய்ப்பாங்க. பட் நம்ம பேசிக்கும்போது நம்ம யாரும் கலாய்க்க போறது கிடையாது. ஸோ செல்ஃப் டாக் ஹேபிட் எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இருந்துச்சு. அண்ட் அந்த டைம் நான் தமிழ் தான் பேசிட்டு இருப்பேன் எனக்கு நானே பேசும்போது. லேட்டர் when I wanted to learn Hindi, I started speaking in Hindi to myself. ஸோ அப்போ வந்து ஓகே நான் அப்போ பர்ஃபெக்டா பேசுவேன். ஏன்னா அவங்க பேசுற சீரியல்ல பேசுற அப்படியே நம்ம இமிடியேட் பண்ணி எவ்வளோ எங்க பெஞ்ச் ஹையா பேசணும், எங்க கம்மியா பேசணும், எந்தெந்த விஷயத்துக்கு எப்படி இப்படி பேசணும் எல்லாமே அப்படியே பர்ஃபெக்டா கத்து அப்படின்னு எனக்கு நான் பேசிட்டே இருப்பேன். அண்ட் ஐ நெவர் காட் an opportunity to speak with other person at the time. பட் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நான் வந்துட்டு ஹிந்தியில் ஏதாச்சும் பேச வேண்டியதா இருந்துச்சுன்னா நான் அப்பயும் அவாய்ட் பண்ணேன். எனக்கு அப்பயும் திக்கி தான் வரும், பயந்துட்டே இருப்பேன். பட் கொஞ்சம் கொஞ்சமா அதுவும் நம்ம டெவலப் பண்ணணும், அது நம்ம மாத்திக்கணும் சொல்லி நிறைய விஷயங்கள் மாத்திட்டு வந்தேன். ஸோ நம்ம வந்து போட்டு ரெடியூஸ் ஃபியர் டு ஜட்மெண்ட் ஃப்ரீ ப்ராக்டிஸ். ஜட்மெண்ட் ஃப்ரீ ப்ராக்டிஸ் தான் ஒன்றும் கிடையாது. நான் எனக்கு நானே பேசிட்டு இருக்கோம், யாரும் ஜட்ஜ் பண்ண கிடையாது. அந்த மாதிரி இருக்க டைம்ல வந்துட்டு நம்மளால ஃப்ரீயா பேச முடியும். நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, நான் இங்கிலீஷ் நல்லா பேசுவேன், அது என் வீட்டுல என்கிட்ட நல்லா பேசுவேன், பட் வெளியே வந்து என்னால இங்கிலீஷ் பேச முடியாது. அதே மாதிரி தான் எனக்கு அப்ப ஹிந்தி இருந்துச்சு. என்கிட்ட நல்லா பேசிட்டு இருப்பேன், பட் வெளியே பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்கும், நம்ம தப்பா பேசுற போறோம். பிகாஸ் ஒருத்தவங்க ப்ராப்பரா நேட்டிவா ஹிந்தி பேசுறவங்க நம்ம பேசணும், நம்ம கலாய்ப்பாங்களோ நம்மளால நினைச்சுப்பாங்களோ சொல்லிட்டு நான் இங்கிலீஷ்லயே கான்வர்சேஷன் வச்சுப்பேன். இந்த மாதிரி தான் வந்து ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் திஸ் ஐ ஜாயின் காலேஜ். ஸோ காலேஜ் போன பிறகு ஹிந்தியோட சாப்டர் முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நான் ஆக்சுவலி 10th வரைக்கும் ஹிந்தி படித்தேன் ஸ்கூல்ல. நான் 11th and 12th வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் எடுத்தேன். என் வீட்டில் வந்து போதும் எத்தனை நாள் வந்து ஹிந்தியே படிப்பேன், மேத்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு 10th அப்புறமா ஹிந்தி எடுக்க வரல. அண்ட் 2 years கேப் இருந்துச்சு. எனக்கு அப்போ கூட எனக்கு ஹிந்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு கிளாஸ்ல இருக்க மற்ற பிசிபி பசங்கள்லாம் கேட்பேன், எப்படி வந்து என்னென்ன சாப்டர்ஸ் படிக்கிறீங்க, என்னெல்லாம் இருக்குன்னு. எனக்கு ரொம்ப ஆசையாகவும் இருக்கும் ஹிந்தி படிச்சிருக்கலாமே, பட் மேத்ஸ் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ ஐ ஸ்விட்ச் டு மேத்ஸ். ஸோ காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லாங்குவேஜ் எனக்கு ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. ஐ ஸ்டடி பிஎஸ்சி. ஸோ காலேஜில் வந்து செகண்ட் லாங்குவேஜ் தான் நான் ஹிந்தி தான் எடுத்திருந்தேன். அண்ட் காலேஜ் ஹிந்தி வந்து ரொம்ப ஈஸி. பிகாஸ் ஒருத்தங்க ஸ்கூல்ல சிபிஎஸ்சி ஸ்கூல் கேவி ஸ்கூல்ல படிச்சுட்டு அவங்க காலேஜ் லெவல் ஹிந்தி பார்த்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், அது கஷ்டமே கிடையாது. அண்ட் ஒன்ஸ் ஐ என்டர் காலேஜ், நான் அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சபா எக்ஸாம்ஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். அது ஒரு பாதியிலேயே இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணேன். பிகாஸ் நான் 10th அப்போ வரும்போது என்னாச்சுன்னா போர்டு எக்ஸாம் மார்க் வேணுமா இல்லை இந்த ப்ரைவேட் எக்ஸாம் வேணுமா சொல்லிட்டு வீட்டில் பேசின பிறகு அவங்க போர்டு எக்ஸாம் முக்கியம் சொன்னப்ப அது விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா நான் காலேஜ் வரப்ப அதை திருப்பி நான் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். இட் வாஸ் நாட் லைக் நான் வந்து ஒழுங்கா படிக்கல, சபா எக்ஸாம்ஸ்லாம் அதனால லேட் ஆச்சு கிடையாது. நான் அது ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி எனக்கு அவ்வளோ அது இன்ட்ரெஸ்டடா இல்லை.
ஏன்னா நான் ஆல்ரெடி ஸ்கூல்ல படிக்கிறேன், எதுக்கு நான் இது வரை படிக்கணுமா அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருந்தேன் ஸ்டார்டிங்ல. பட் லேட் ஆன் என்னோட ஒப்பீனியன்ஸ் கொஞ்சம் மாறிடுச்சு அதை பத்தி. ஸோ என்னோட காலேஜ் ஹிந்தி வந்து ரொம்ப ஈஸியா தான் இருந்துச்சு. அண்ட் காலேஜ்ல இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க காம்படிஷன், இந்த காம்படிஷன் வந்து ரொம்ப டோட்டல் டிஃப்ரெண்ட். இது வந்து நம்ம சொல்ல ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்கூல்ல இருக்க வரைக்கும் நான் சொன்னேன், நான் எப்பவுமே செகண்ட் பிரைஸ் தான் வாங்கிட்டு இருப்பேன். ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு இருந்தானா நான் வந்து எப்பவுமே 2வது பொசிஷன்ல தான் இருப்பேன். நான் நேட்டிவ் ஹிந்தி ஸ்பீக்கர் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நான் நினைச்சா அப்புறம் நிறைய ஹிந்தி ஈவெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணேன். காலேஜ் இதே மாதிரி தான் இருக்க போகுது என்ன சொல்லிட்டு எத்ராஜ் காலேஜ்ல இருந்து எனக்கு வந்து ஒரு இன்வைட் ஒன்று வந்துருந்துச்சு ஒரு ஈவெண்ட்க்கு. அது அந்த ஈவெண்ட் வந்து சத்ரங்கின்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து நிறைய காலேஜஸ் இன்டர் காலேஜ் ஈவெண்ட் நடத்துறாங்க, அது மாதிரி ஹிந்திக்கு இன்டர் காலேஜ் ஈவெண்ட் ஹிந்தி டிபார்ட்மெண்ட் நடத்துவாங்க. இதுல வந்து நிறைய ஈவெண்ட்ஸ் எத்ராஜ் காலேஜ், டிஜி வைஷ்ணவா, லோயோலா, இந்த மாதிரி காலேஜ் வந்து நல்லாவே ஈவெண்ட்ஸ் நடத்துவாங்க. டிஜி ரொம்ப சூப்பரா நடத்துவாங்க ஈவெண்ட்ஸ்லாம். எத்ராஜ் காலேஜ் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது நான் ஜாம் ஈவெண்ட்டுக்கு போனேன். ஜாம்னா வந்து ஜஸ்ட் மினிட், ஒரு நிமிஷம் நம்ம வந்து ஒரு டாபிக் கொடுத்தா பேசணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருக்கும் போது என்ன ஒரு ஜஸ்ட் மினிட் தானே பேசணும், நான் போவேன். எனக்கு வந்து ஈவெண்ட்ஸ் போக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பீச், டிபேட், பிளாக் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை போகலாமேன்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்ச ஸ்டெப் ஜாம்ல போறது தான். ஜாம் நான் போன என்ன ஆச்சுன்னா, அங்க போயிட்டு ஒரு ரொம்ப பெரிய அசிங்கமாயிடுச்சு. பிகாஸ் ஹிந்தியில் நான் எல்லாருமே பேசினது கிடையாது. ஒரு பெரிய அவ்வளவு பெரிய ஆடியன்ஸ், அவ்வளவு பெரிய ஆடிட்டோரியன் பேசினது கிடையாது. அங்க பேசும்போது கொஞ்சம் திக்கிறேன் அண்ட் கொஞ்சம் கலாச்சாங்க வேற. பட் அதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு 1 மினிட் பேசி முடிச்சு வந்தேன். நான் ஈவென்ட்ல வின் பண்ணல. பட் லேட்டர் ஆன் அது ஒரு அசிங்கப்பட்டுட்டேன்னா எல்லாரும் முன்னாடியும், எல்லாருமே இருந்தாங்க ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் விட மாட்டேன். என்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்ன வச்சு பாத்தீங்கன்னா, நான் வந்து எவ்வளவுதான் அசிங்கப்பட்டாலுமே அதை நான் விட மாட்டேன். என் ஸ்டேஜ் மீன்ஸ் ஒருத்தவங்க ஸ்டேஜ்ல போய் நிக்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும், அண்ட் பேசுற ஒரு பெரிய தைரியம் வேணும். அண்ட் கீழே உட்கார்ந்துருக்க நம்மள கலாய்க்க தான் செய்வாங்க, அதை பத்தி கண்டுக்க கூடாது. நீங்க அதை பத்தி கண்டுக்கிறீங்க, அதை பத்தி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னா அப்போ கண்டிப்பா நிறைய ஈவெண்ட்ஸ்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, ஸ்டேஜ் ஃபியர் எல்லாம் போக வைக்க முடியாது. ஸோ நான் இந்த எல்லா ஸ்டேஜஸ்மே வந்து பாத்தீங்கன்னா என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வளர்த்துக்கிறதுக்கு, ஸ்டேஜ் ஃபியர் போறதுக்காக ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஆஃப்டர்வர்ஸ் எத்ராஜ் மட்டும் பிறகு நான் ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா டிஜி வைஷ்ணவா எல்லாத்தையும் தோத்துட்டே தான் இருப்பேன். அண்ட் லேட்டர் ஆன் நான் ஒரு காலேஜ் வந்து போனேன், சிடிடி காலேஜ் சொல்லிட்டு ஒரு காலேஜ். இது வந்து பெரம்பூர்ல இருக்கு இந்த காலேஜ், சென்னையில. இந்த காலேஜ் போகும்போது அங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணேன். அண்ட் ஐ ஓன் இன் 3 ஈவெண்ட்ஸ். நான் டிபேட்ல வின் பண்ணேன், ஸ்பீச்ல வின் பண்ணேன், நான் எஸ்ஏ வின் பண்ணியிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா ஐ ஃபெல் லைக் ஓகே, நம்மளால முடியாத கிடையாது, இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் நம்ம போட்டு நம்மளால வந்து கண்டிப்பா இந்த நேட்டிவா பேசுற ஹிந்தியால கூட டஃப் கொடுக்க முடியும், அவ்வளவு நமக்கு திறமை இருக்கு அப்படின்னு ஐ ஆல்வேஸ் ஃபெல். அண்ட் தட் வாஸ் அலாங் வித் இந்த ஈவெண்ட் வந்து பேங்க் ஆஃப் பரோடா வந்துட்டு அவங்க மர்ஜ் பண்ணி நடத்தின ஈவெண்ட். அந்த மேம் கூட ரொம்ப என்கரேஜ் பண்ணாங்க எனக்கு, லைக் இந்த மாதிரி நிறைய டேலண்ட் இருக்கு உனக்கு, நல்லா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா நான் வந்துட்டு இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் பண்ணும்போது ஸ்லோலி சில ஈவெண்ட் தோத்து போயிடுவேன், சில ஈவெண்ட்ல வின் பண்ணுவேன். ஸோ மாறி மாறி இருந்துச்சு. அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் ஓகே, நம்மளுமே வந்து ஒரு நேட்டிவ் ஹிந்தி ஸ்பீக்கர்ஸ் டஃப் கொடுக்க முடியுது. அண்ட் நிறைய பேர் அந்த டைம்ல இப்போ நீங்க வந்து ஸ்கூல்ல நான் பார்க்கும்போது ஓகே 2-3 பேர் தான் ஹிந்தி ஸ்பீக்கர்ஸா இருந்தாங்க, நேட்டிவ் மெம்பர்ஸ் இருப்பாங்க. பட் நீங்க காலேஜ்ல போய் இன்டர் காலேஜ் பார்க்கும்போது காலேஜஸ் நிறைய பேர் வேற ஸ்டேட்ல இருந்து வருவாங்க தமிழ்நாடுக்கு. அப்படி இருக்கும்போது நிறைய மெம்பர் எஸ்ஆர்எம், கேடிஆர், எஸ்ஆர்எம் வரப்ப எல்லாரும் வந்தபோது நிறைய ஃபுல் ஒரு நீங்க ஒரு நாள் அந்த ஈவெண்ட் போனாலும் எனக்கு வந்து ஒரு ஹிந்தியோட அந்த நார்த் சைடு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அவ்வளோ அந்த ஃபுல்லா அவங்களோட சாங்ஸ், அவங்களோட ஸ்லாங், அவங்களோட காமெடி எல்லாமே அந்த மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் என்ன சொல்றது டிஃப்ரெண்டா இருக்கும். பட் ஐ லேர்ன்ட் இட் லைக் ஹவ் இட் வாஸ் சொல்லிட்டு. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா வந்துச்சு, வித்தியாசமா வந்துச்சு எனக்கு. அந்த மாதிரி இருக்கும். நிறைய பேர் அப்ரோச் பண்ணி பேசுவாங்க, நீங்க எப்படி நல்லா ஹிந்தி பேசுற, என்ன வந்து கேட்டு வந்தேன்னா நீ ஓகே நிஜமா நீங்க சவுத்ல இருந்து கத்துக்கிட்டீங்களா, டிட் யூ லேர்ன் ஹிந்தி அப்படி கேட்கும் போது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். ஓகே, நம்ம பேசுற ஹிந்தி வந்து நம்ம கத்துக்கிட்டு பேசுற மாதிரி இல்ல, நம்ம வந்து நேச்சுரலா பேசுற மாதிரி இருக்கு. பிகாஸ் கத்துக்கிட்டு பேசுற நமக்கு தெரிஞ்சிடும் டிஃபரன்ஸ் எப்படி இருக்குன்னு. நேச்சுரலா நம்ம பேசுனா நமக்கு தெரிஞ்சிடும்ல எந்த மாதிரி நம்ம பேசுறாங்கன்னு. அந்த மாதிரி நிறைய பேர் அப்ரோச் பண்ணணும். ஓகே பரவாயில்ல, நம்ம வந்து நல்லா ஹிந்தி பேசுறோம் போல. அவங்க எல்லாம் கேட்பாங்க எப்படி வந்து இவ்வளவு நல்லா ஹிந்தி பேசுறேன். ஏன்னா சவுத் இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஒழுங்கா ஹிந்தி பேச மாட்டாங்க, ஹிந்தி கத்துக்க மாட்டாங்க, ஹிந்திக்கு வந்து எதிர்ப்பு தான் தெரிவிப்பாங்க சொல்லிட்டு. பட் சில பேர் வந்து லாங்குவேஜா இருக்கு, நான் ஸ்கூல்ல படிச்சுதான் அவனுக்கு கட்டாயத்துல இருக்கும் போது நான் ஹிந்தி படிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு வேற வழி இல்லை, சரி படிக்க ஆரம்பிச்சேன். பட் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதனால ஐ ஸ்டார்டட் லவ்விங் த லாங்குவேஜ். அண்ட் அதனாலதான் வந்துட்டு நான் நிறைய ஈவெண்ட்ஸ் வின் பண்ணேன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் லேட்டர் ஆன் நான் வந்துட்டு I got an opportunity to host a event. என்னோட காலேஜஸ்ல நிறைய ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஆல்சோ ஹோஸ்டட் மெனி அதர் ஈவெண்ட்ஸ். ஆஸ் எம்சியா நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹிந்தி எம்சியா இருக்கு, இங்கிலீஷ்லயும் பண்ணியிருக்கேன். பட் ஹிந்தியில பண்ணும்போது எனக்கு ரொம்பவே லைக் ஒரு மாதிரி பெருமையா இருந்துச்சு, நான் ஹிந்தியில பண்றேன்னு சொல்லிட்டு. அண்ட் நிறைய பேர் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் திஸ் வாஸ் ஆல் அபவுட் மை காலேஜ் ஸ்டோரி அண்ட் மை ஹிந்தி ஸ்டோரி. அண்ட் இந்த மாதிரி காலேஜ்ல இருக்கும் போது நான் வந்துட்டு சபா எக்ஸாம்ஸ் வந்து ஒரு 9 லெவல்ஸ் இருக்கும், அந்த பிரைவேட் எக்ஸாம்ஸ். அந்த 9 லெவல்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த மொத்த கான்வெகேஷன் வாங்கி முடிச்சாச்சு. அண்ட் இதை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு தனி செப்பரேட் வீடியோ பண்றேன். பிகாஸ் நிறைய பேர் எனக்கு சேனலுக்கு கமெண்ட் பண்ணுவீங்க சபா எக்ஸாம்ஸ் டவுட் பத்தி, பர்சனலா மெயிலும் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டு தான் இருந்துச்சு லைஃப்ல.
அண்ட் அதுக்கப்புறமா நான் வந்து ரீசெண்டாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணேன் என்னோட நேம் பிரச்சாரக் சார். பிரச்சாரக்னா ஒன்றும் கிடையாது, அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ண ஒரு மெம்பர் டு டேக் ஹிந்தி கிளாஸஸ் எக்ஸாம்ஸ் அனுப்புவாங்க. அது வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணி எனக்கு வச்சிருக்கேன். அண்ட் ஐ எம் பிளானிங் டு ஸ்டார்ட் மை டியூஷன்ஸ் டூ, லைக் ஆன்லைன் இல்லாட்டி ஆஃப்லைன்ல பண்ணணும்னு நினச்சி தான் இருக்கேன். அதை பற்றி ஒரு ஐடியா இருந்துச்சோ கண்டிப்பாக நான் வந்துட்டு ஆன்லைன் டியூஷன்ஸ்க்காக நான் உங்ககிட்ட வீடியோ போட்டு அட்மிஷன்ஸ்லாம் வாங்கிப்பேன். அண்ட் கீ லெசன் என்ன, இந்த கதையில் நான் என்னதான் சொல்ல வரேன், கருத்து என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன், செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் வைட்டல். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும். நீங்க ஏன் ஹிந்தி படிக்கிறீங்க, நீங்க ஏன் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ரொம்ப முக்கியம். சும்மா நம்ம வந்து ஒரு 1 hour, இப்போ நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கேன், ஜஸ்ட் இந்த ஒரு வீடியோ போதும் உங்களுக்கு, நீங்க வந்து ஃப்ளூவெண்டா ஹிந்தி பேசலாம், இது ஒரு 90 days சேனல் நிறைய போட்டிருப்பாங்க. நான் சொல்லணும்னா இந்த எல்லா வீடியோஸும் வந்து பாத்தீங்கன்னா they can't guarantee you that you can speak well in Hindi. உங்களால கண்டிப்பா பண்ண முடியாது. நமக்கு ஒரு செல்ஃப் லேர்னிங், செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட், நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். லாங்குவேஜ் கத்துக்க இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உங்க ஃபோர்ஸ் பண்ணி கத்துக்கிறதுனா அது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. நம்மளே இன்ட்ரெஸ்டா கத்துக்கணும், நல்லா நம்ம கத்துப்போம். என்னோட கேவி ஸ்கூல்ல நிறைய பேருக்கு ஹிந்தி பிடிக்கவே பிடிக்காது. அவங்க வந்து ஓகே நான் ஸ்கூல்ல படிச்சாலே ஹிந்தி பேசாம கிடையவே கிடையாது, அவங்க புரியும். ஆனா நிறைய பேருக்கு அவங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா கஷ்டமா இருக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு பிடிச்சிருச்சு, நான் வந்து அதை படிக்க ஆரம்பிச்சு, பிகாஸ் ஐ ஹேட் இன்ட்ரெஸ்ட் இன் தட். ஸோ இந்த சேம் வே உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா நீங்க ஈஸியா கத்துக்க முடியும். யூ வில் ஹேவ் அ செல்ஃப் மோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்கலி. அண்ட் செகண்ட் திங் வந்து அகடமிக் அண்ட் கான்வர்சேஷனல் கேப். ஒரு லாங்குவேஜ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அகடமிக்கா படிக்கிறது வேற, கான்வர்ஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றது வேற. அந்த கேப் நம்ம பிரிட்ஜ் பண்ணணும்னா நம்ம ஓகே, நான் சீரியல் வந்து ஒரு மீடியமா யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்க நினைச்சீங்கன்னா மூவிஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வந்து ஒரு பாட்காஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்க நேர்லயே வந்து தெரிஞ்சவங்க ஹிந்தி பேசுறதுனா அவங்க நீங்க பேசிக்கலாம். பட் நான் ஏன் சீரியல் ப்ரிஃபர் பண்ணேன், நமக்கு எல்லாருக்குமே நிறைய மெம்பர்ஸ்க்கு என்டர்டைன்மெண்ட் பிடிக்கும், லைக் சீரியல், சீரீஸ், டிராமா அதெல்லாம் நிறைய பார்ப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அந்த டிராமாஸ் இந்த மாதிரி பார்க்கும்போது அவங்களுக்கு அது அப்படியே மைண்ட்ல ஓடிட்டே இருக்குல்ல, அவங்க பேசுற லாங்குவேஜ், நம்ம பிடிச்ச கேரக்டர் பேசுற, நம்மள இருக்கணும்னு ட்ரை பண்ண மாதிரி இமிடேட் பண்ணுவோம்ல, அதெல்லாம் மேபி சம்டைம்ஸ் ஒர்க் ஆகும். எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா எனக்கு தெரியல. பட் ஐ ஃபீல் லைக் 50% ஐ கேன் சே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. பிகாஸ் நீங்க பார்க்க உங்களுக்கு வந்துட்டு புரிய வரும், ஓகே இப்படிலாம் பேசுறாங்க, எந்த ஸ்பீட்ல பேசுறாங்க, என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வரும். அண்ட் மீடியா இமோஷன் செட் 50% ஒர்க் ஆகும்னு எனக்கு தோணுது. பட் எனக்கு இது 100% ஒர்க் ஆச்சு. உங்களுக்கு ஐ கேன் கேரண்டி யூ. ஸோ 50% ஐ திங்க் இட் வில் ஆல்சோ ஒர்க். நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நான் வந்து உங்களை நியூஸ்லாம் பாருங்க, நியூஸ் பேப்பர் படிங்கலாம் சொல்ல மாட்டேன் இங்கிலீஷ் சொல்ற மாதிரி, பிகாஸ் நியூஸ் கொஞ்சம் போரிங்கா தான் இருக்கும். ஸோ சீரியல் பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச சீரியல்ஸ் பாருங்க. லைக் நிறைய பேர் நாகின் சீரியல் ரொம்ப பிடிக்கும்ல, அதெல்லாம் கூட நாகின் 6ல எடுத்துட்டு இருக்காங்க, இதில் நீங்க அதுக்கெல்லாம் கூட பார்க்கலாம். ஐ ஃபவுண்ட் தட் நிறைய மெம்பர்ஸ் தேர் இஸ் அ வெரி பிக் ஃபேன் பேஸ் ஃபார் ஹிந்தி டப் சீரியலுக்கு. பேரிஸ்டர் பாபு, நிறைய சீரியல்ஸ்லாம் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. நீங்க அதை ஒரிஜினலா பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் நீங்க ஹிந்தி கத்துக்க முடியலாம் நான் சொல்ல வரேன். அடுத்து செல்ஃப் டாக் வந்து கான்ஃபிடன்ஸ் கண்டிப்பா பில்ட் பண்ணும். நீங்க வந்து முதல்ல என்ன பண்ணுங்க, உங்ககிட்ட நீங்களே பேசுங்க. பேசும்போது இமிடேட் பண்ணுங்க, உங்ககிட்ட பேசுங்க. அதுக்கப்புறமா 2-3 பேர்ட்ட பேச ஆரம்பிங்க. மேபி ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு கொஞ்சம் அசிங்கப்படுற மாதிரி எல்லாம் இருக்கும். பட் நீங்க அசிங்கப்பட்டா ஒரு விஷயம் கத்துக்க முடியும்னா கண்டிப்பா அந்த அசிங்கப்படுறது தப்பே கிடையாது நான் சொல்வேன். ஓகே, தீஸ் ஆர் த கீ லெசன்ஸ் ஐ வுட் லைக் டு சே ஹியர். அண்ட் ஃபர்ஸ்ட் திங், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும். அண்ட் அந்த கேப்பை நீங்க புரிஞ்சுக்கிட்டு எப்படி பில்ட் பண்ணா உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன் ஃபேக்டர் உங்களுக்குள்ளே இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மை அட்வைஸ் என்ன உங்களுக்கு, ஹிந்திய ஒரு ஓகே அதுக்கு ஒரு ஸ்லைட் வேற போட்டு வச்சிருக்கேன். யா, ஹிந்தி வந்து ஒரு லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜா பாருங்க, சப்ஜெக்டா பார்க்காதீங்க. ஜஸ்ட் ஃபார் மார்க், ஜஸ்ட் வந்து படிச்ச மனப்பாடம் மேக்ஸ் மாதிரி இல்லை சம் பொறுமையெல்லாம் ஒன்றும் கிடையாது. லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் கத்துக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து அதை கூட பழகணும். we should read the language, we should write it, we should speak it, எல்லாமே நம்ம பண்ணணும். லைக் ரீடிங், அதை பத்தி நம்ம படிக்கலாம். நம்ம கண்டிப்பா நீங்க ஸ்கூல்ல இருந்து கண்டிப்பா படிப்பீங்க. அதை வந்து நீங்க எழுத பார்க்கலாம். அதுக்கப்புறமா அது நீங்க பேசுறது, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் சபா எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ரீடிங்கும் வர, ரைட்டிங் வர, ஆனால் ஸ்போக்கனுக்காக தனியா இப்போ ஒரு புது லெவல் போயிட்டு இருக்கு. லைக் அதுக்கு ஒரு 7 லெவல் வச்சு எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஐ ஃபீல் லைக் எதுக்கு இவ்வளவு 9 லெவல்ஸ் முடிச்ச ஒருத்தவங்க, பிஏ ஈக்குவல் முடிச்ச ஒருத்தவங்களால ஹிந்தி பேச முடியலையா? அப்போ சம்வேர் இந்த லேர்னிங் ஜேர்னி அவங்க வந்து தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ நான் சொல்லுவேன், ரைட் வேல, லைக் லேர்ன் த லாங்குவேஜ் இன் த ரைட் வே. எது ப்ராப்பரான வே பார்த்து லேர்ன் பண்ணுங்க. அண்ட் நான் என் சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஆரம்பிச்சது சயின்ஸ்ல வீடியோ போட ஆரம்பிச்சேன். பட் எனக்கு ஹிந்தி வந்து போடணும்னு தோணுச்சு. பிகாஸ் ஹிந்தி வாஸ் ஆல்வேஸ் மை லவிங் சப்ஜெக்ட். ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் வித் ஹிந்தி. ஸோ என்னோட சேனல் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல நான் ப்ரொமோஷன்லாம் எதுவும் என் சேனல்ல வந்து இது பேசணும்னா இல்லை. அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ப்ராப்பரா சிஸ்டமேட்டிக்கா சொல்லி கொடுத்துருப்பேன். நீங்க படிச்சா நீங்க ஹிந்தி நல்லா பேசலாம் நான் சொல்லவே மாட்டேன். அது வந்து ஒரு பெரிய கான்ட்ராக்டிங் பண்ற மாதிரி ஆயிடும். கான்ட்ராடிக்டிங் பண்ற மாதிரி ஆயிடும். அந்த கோர்ஸ் நீங்க படிச்சா ஒரு பேசிக் தெரிஞ்சிடும். லைக் ஆல்பபெட் என்ன,
கான்சனன்ஸ் என்ன, கந்தன் கான்சனன்ஸ் என்ன இருக்கு, ஒரு ப்ராப்பரா சீரியஸா ஒரு 23 லெக்சர் எடுத்திருப்பேன். இல்லைன்னா அது ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சம் சில இடத்துல கிராமர்ஸ் இருக்கும், பேசிக்கான கிராமர்ஸ் இருக்கு. அண்ட் ஃபைனலா வந்து 100 சென்டென்சஸ் வச்சு நான் வந்து எண்ட் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோவை. அது நீங்க பார்த்தா உங்களுக்கு ஒரு பேசிக் கிடைக்கும். இதை தாண்டி நீங்க சப்ஜெக்டை லேர்ன் பண்ணணும்னா அது நீங்க வந்து இம்பாக்ட் சப்ஜெக்ட் கூட நீங்க இம்பாக்ட் பண்ணணும், லைக் லாங்குவேஜ் கூட இம்பாக்ட் பண்ணணும். சாரி, நான் சப்ஜெக்ட் சொல்லக்கூடாது, லாங்குவேஜை நீங்க வந்து இம்பாக்டிவ் வேல கத்துக்க நிறைய வேஸ் பார்க்கணும். லைக் இப்போ நிறைய ஏஐஸ்லாம் வந்துச்சு, அதுக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். And this was all about the video, and this is my journey. So starting with the school where I learned Hindi second language, அதுக்கப்புறமா வந்துட்டு private exams ஒரு பக்கம் போய் ரெண்டுமே எல்லாம் பேலன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என் காலேஜ் போயிட்டு ஈவெண்ட்ஸ்லாம் ஹோஸ்ட் பண்ணிட்டு பிரச்சாரக்கெல்லாம் ஆயிட்டு இப்போ நான் வந்து யூடியூப்ல உங்களுக்காக ஹிந்தி சொல்லி கொடுக்குறேன். And with that video we are ending this foundation course, and thank you so much from the beginning till now. எல்லாருமே வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருக்கீங்க. ஓகே, எஜுகேஷன் சேனல் 5-6 பேர் பார்த்தாங்க, 5-6 பேர் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரூவா இருந்திருக்காங்க நான் நம்புறேன். பிகாஸ் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கும், எனக்கு நல்லா சொல்லி தரீங்க, இது புரிஞ்சிச்சு அது புரிஞ்சிச்சு சொல்லிட்டு நான் நிறைய எஃபர்ட் எடுத்தேன். உங்களுக்கு இப்பவுமே நான் சொல்றேன், இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இன் ஹிந்தி, எனிதிங் ரிகார்டிங் தட், நீங்க என்னோட இமெயிலுக்கு வந்து மெயில் பண்ணி பர்சனலா கூட பேசிக்கலாம். நிறைய பேர் நான் குவைரிஸ் சால்வ் பண்ணியிருக்கேன். என்னோட இமெயில் ஐடி வந்து என் சேனலோட அந்த அபவுட் செக்ஷன்ல வந்து இருக்கும், basisbrain.edu.gmail.com சொல்லிட்டு அதுக்கு நீங்க வந்து மெயில் பண்ணி கூட கேட்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு டவுட்ஸா இருந்தாலுமே யூ கேன் அப்ரோச் மீ டு லேர்ன் ஹிந்தி. ஐ ஜஸ்ட் வாண்ட் தட் யாரெல்லாம் நிஜமா இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க ஹிந்தி கத்துக்கிறது இருக்கீங்களோ அவங்கலாம் வந்துட்டு இன்னும் நல்லாவே கத்துக்கணும், நல்லா அவங்க வந்து பேசணும், ஃப்ளூவெண்டா பேசணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் சம்வே இன் மை மைண்ட் ஐ ஃபீல் லைக் சவுத் இந்தியன்ஸ் தான் இவ்வளவு வந்து மோசமா ஹிந்தி பேசுவாங்க கிடையாது, நல்லாவே ஹிந்தி பேசுவாங்க காட்டுறதுக்காக. உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா பண்ணுங்க. ஐ ஃபீல் லைக் சம்வே எனக்கு அந்த சில பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு நல்லா பேசணும்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் பண்ண நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஐ எம் நாட் ஃபோர்சிங் எவ்ரி ஒன் டு லேர்ன் ஹிந்தி. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹிந்தி கத்துக்கோங்க, பிடிக்கலன்னா பரவாயில்ல. இட்ஸ் a language and if you love it you can learn it very well. and ஹிந்தி கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். அண்ட் நானுமே வந்துட்டு லாங்குவேஜஸ் கத்துக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். தமிழ்ல வந்து எழுத படிக்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் ஐ வில் ஆல்சோ ஸ்டார்ட் லவ்விங் தமிழ் few daysல. And that's all for this video. Thank you all for watching till now. Thank you so much for your support for this Hindi Foundation course video. Thank you so much.